ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற கும்பகோணம் வட்டத்தில் இருக்கிற இந்த கோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் பேருன்னு பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தோடைய பழமைன்னு பார்த்தீங்கன்னா 1300 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோவில் வந்து இன்னமும் வழிபாட்டில் இருக்கு. தமிழகத்தில் மிக பழமையான கோவில்னு ஒரு வரிசைப்படுத்தினீங்கன்னா இந்த கோவிலும் அதில் ஒன்றா இருக்கும். இந்த கோவிலுடைய கட்டிடக்கலை வந்து சோழர்கள் கட்டிடக்கலை, அதாவது நம்ம தமிழர்களுடைய கட்டிடக்கலை இது. இந்த பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், செங்கற்கள் பயன்படுத்தாம வெறும் கருங்கற்களை பயன்படுத்தி இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஜாதகம் பார்க்குறாங்க, அந்த ஜாதகத்தில் ராகு கேது சரியில்லை ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா இந்த கோவிலுக்கு தான், அதாவது தமிழ்நாட்டு எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு தான் வர சொல்லியிருப்பாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் அந்த கேப்பில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டுக்கு பதிலாக சுண்ணாம்பு கூடைகளை வச்சு இணைக்கப்பட்டு இருக்கு. கோயிலுக்கு பக்கவாட்டில் வந்து கோசாலை அமைச்சிருக்காங்க. இங்க இருக்கிற அந்த மாடுகள் இருந்து எடுக்கிற நெய்யை பயன்படுத்தி தான் இங்க நமக்கு பிரசாதமா தராங்க. இங்க கொடுக்கிற அந்த பிரசாதம் வந்து எந்தவித கலப்படமும் இல்லாம ஒரிஜினலா தான் இருக்கு. நான் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. 1000 வருடங்கள் கடந்தும் இந்த கோவில் வந்து இன்னமும் வந்து வழிபாட்டில் இருக்கு. மிக சிறப்பம்சம் வாய்ந்த அந்த கோவில் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்குன்றது நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற வகையாக அந்த கோவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம இருக்கிறது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில் வந்து தமிழர்கள் கட்டிய கோவில். அதனால இது வந்து தமிழர்கள் கட்டிடக்கலைக்கு மிக சிறப்பம்சம் வாய்ந்த கோவிலாக அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலுக்கு போனோம்னு வச்சுங்களேன், அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திராவிட கட்டிடக்கலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. பட் அது வந்து திராவிட கட்டிடக்கலை இல்லை, தமிழர்களுடைய கட்டிடக்கலை. அது வந்து திருச்சி சொல்கிறது மிகவும் தவறான ஒரு செயல். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோவிலை இன்னமும் தூய்மையாக பராமரித்து நம்ம வந்து சுத்தமாக வச்சுருக்கணும். இந்த கோவில் நிஜமாவே சுத்தமாக நல்லா இருக்குது. நம்ம வந்து இதே மாதிரி அனைத்து கோவிலையுமே நம்ம சுத்தபத்தமாக வச்சுருக்கணும் என்பது என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோவில் அருகில் இருக்கிற குளம். அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் இந்த கற்களால் செய்யப்பட்ட அந்த மண்டபம் மாதிரி சுற்றியும் இருக்குது. அந்த கற்கள்லாம் ஒரே மாதிரியான ஒரே தூணில் அமைக்கப்பட்டிருக்க அந்த கல் வந்து பார்க்கறதுக்கு வியப்பை ஊட்டுது. இந்த உலகத்தில் எந்த மூல முடுக்குக்கு போனாலும் தமிழர்களுடைய ஒரு அடையாளம் கண்டிப்பாக இருக்கும். சோழர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அந்த கோவில் இன்னமும் வழிபாட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா கும்பகோணம் வட்டத்தில் இருக்கிற அந்த கோவில் திருநாகேஸ்வரர் ஆலயத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரலாம். குடும்பத்தோடு இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா சாமியை வழிபட்டுட்டு இந்த இடத்தெல்லாம் சுற்றி பாருங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த இடத்த பற்றி நீங்கள் விளக்கி சொல்லணும். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கும். வரலாறில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், ஏற்றுக்காத மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கோவில் உண்மை, கட்டினது உண்மை இல்லையா? அது ஒரு கட்டினது வந்து ஒரு அரசர். அந்த அரசரை பற்றி நீங்கள் சொல்லணும். அந்த அரசர் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, ஸோ அரசர் வந்து இந்த கோயில் எப்படி கட்டினாங்க, தமிழர்கள் எப்படி வந்து இந்த கோவிலை வந்து பராமரித்தாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய ஜென்ரேஷன், அதாவது உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு தூணிலையும் பாருங்க, அந்த சிலையோட வடிவமைப்பு பாருங்க எவ்வளோ தத்துரூபமா இருக்குன்னு சொல்லிட்டு நேரில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். பாட புத்தகத்தில் வராரு சேக்கிழார், ஓகேவா? அந்த சேக்கிழாரை தான் நம்ம வழிபடுறோம். அது ஏன் நம்ம வழிபடுறோம் சொல்லிட்டு உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இந்த காணொலி பதிவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற கும்பகோணம் வட்டத்தில் இருக்கிற திருநாகேஸ்வரர் ஆலயம் பழமையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே போல் ஒரு நல்ல ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.